சென்னை ரெட் ஹில்ஸில் தரத்தை போற்றும் GRT ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் நவராத்திரி குலு கொண்டாட்டம் சீசன் 6. உங்கள் வீட்டு குலுவை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்ப வேண்டுமா? உங்களது குலுவின் சிறப்பு மற்றும் கருத்துக்களை அனைவரும் அறிய வேண்டுமா? உடனே டிவியில் தெரியும் போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களது பெயர் முகவரியுடன் புக் பண்ணுங்க. நாங்களே உங்கள் இல்லம் தேடி வருகிறோம். தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த குலுவிற்கு பரிசு கூப்பன்களும் கலந்து கொள்பவர்களுக்கு நிச்சய பரிசும் காத்திருக்கிறது. வழங்குபவர் GRT ஜுவல்லர்ஸ், ரெட் ஹில்ஸ். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்களை அன்புடன் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். இது அன்னை டிவி மற்றும் GRT பெருமையுடன் வழங்கக்கூடிய நவராத்திரி ஸ்பெஷல் 2025. இன்னைக்கு நம்ம டே 3ல இருக்கும். சீசன் 6 வரைக்கும் தாண்டியாச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடிநல்லூர் அண்டு தாண்டி வந்து ரெடில்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வீட்டில் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு கோல் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டே 3ல வந்து பார்த்தீங்கன்னா டே ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பரவசமான ஒரு அழகான ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வரும்போதே ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுத்து தான் சொல்லணும். ஸோ அதை நீங்களும் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து கேட்கலாம், என்ன மாதிரி ஸ்பெஷல் இன்னைக்கு இந்த கோலூவில் இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து இந்த ஃபேமிலியோட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். சார், என் பேர் வெங்கட்ராமன். நான் வந்து PWD ஆஃபீஸ் தெருவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணபுரம் மாதா கோயில் அர்ச்சகராக இருக்கேன். என் ஒய்ஃபு, என் பொண்ணு. உங்கள் பேர் சொல்லுங்கள். ராதிகா. உங்கள் பேர் பாப்பா? தஞ்சு. சூப்பர். செஞ்சு லட்சுமியா? ஓகே, செஞ்சு லட்சுமி பாப்பா பேர். சொல்லுங்கள் சார், நீங்கள் எத்தனை வருஷமாக கோலு வச்சுட்டு இருக்கீங்க? நாங்கள் வந்து அப்பா அம்மாவோட சேர்ந்து வச்ச கணக்கு படி பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருஷமாக வச்சுட்ருக்கோம். இப்போ நம்ம அதுக்கப்புறம் தனியாக வந்ததுக்கப்புறம் ஒரு 7 வருஷமாக வச்சுட்டுருக்கோம் நாங்கள். இப்போ நீங்கள் வந்து 7 வருஷமாக? ஆமாம், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து நாங்கள் தனிப்பட்ட முறையில் 7 வருஷமாக வச்சுட்ருக்கோம். ஆனால் நாங்கள் ஒரு பரம்பரையாக நாங்கள் வச்சுட்ருக்கோம் குழு. பரம்பரையாக வச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, சூப்பர் சார். இப்போ பரம்பரையாக நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ மேம் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு? அவங்க தான் ஃபுல் சப்போர்ட்டுமே. ஃபுல் சப்போர்ட் அவங்க தான். ஸோ நீங்கள் வந்து ஃபுல் சப்போர்ட்னு சார் சொன்னார் இல்லையா? ஸோ உங்களுக்கு ஏற்கனவே வச்சு பழக்கம் இருக்கா, இல்லை இங்கே வந்து தான் அது? இல்லை, ஏற்கனவே எங்கள் ஆற்றுல வச்சு பழக்கம் இருக்கு. ஸோ இப்போ அந்த பழக்கம் வந்து எந்த நம்பிக்கையில என்ன நன்மைக்காக நம்ம வைக்கணும்? அது என்ன நன்மைன்னா, முப்பெரு தேவிகள், அதாவது நமக்கு ஐஸ்வர்யம், கல்வி எல்லாம் கிடைக்கும். அதனால நம்ம பண்ணுறோம் அதை. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு குரு வைக்கிறதால நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அப்படிதான். முதலாக எப்படின்னா, இந்த நவராத்திரிக்கு பேர் சாரதா நவராத்திரி அப்படின்னு பேர். இதில் வந்து முப்பெருந்தேவியர்கள் யார் யார் அப்படின்னா, துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி. இந்த 3 பேரை வந்து உத்தேசித்து தான் இந்த சாரதா நவராத்திரி நடக்கிறது. அதாவது நவராத்திரியில் வந்து ஏன் புரட்டாசி மாதம் வச்சுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கணக்கு எல்லாருமே ஒரு கேள்வி வரும். அதை வந்து புத பகவான் கன்னியா ராசியில் சஞ்சரிக்கிறாருன்னா ஜோதிட ரீதியாக நான் இதை சொல்கிறேன். இந்த புத பகவான் என்ன கொடுப்பாருன்னா கல்வியை கொடுக்கக்கூடியவர் புத பகவான். அப்போது இந்த புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி விசேஷம் நடந்துட்டு இருக்கும் போதே விஜயதசமி வந்துடும். அப்போ விஜயதசமிக்கு உகந்தவள் யார் அப்படின்னா சரஸ்வதி. அந்த முப்பெருந்தேவியரில் 3ஆவதாக இருக்கக்கூடியவள் சரஸ்வதி. சரஸ்வதியை உத்தேசித்து தான் இந்த சாரதா நவராத்திரி அப்படிங்கிறதே ரொம்ப விசேஷமாக நடந்துட்டு இருக்கு. இதை வைக்கிறதுனால என்ன அப்படின்னா, ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு. ஒரு படிக்கட்டில் வந்து தாவரங்கள், ஒரு படிக்கட்டில் வந்து இந்த சங்கு போன்ற ஒரு இது, ஒவ்வொரு படிக்கட்டில் வந்து ஒரு பறவை விலங்குகள், ஒரு படிக்கட்டில் இது எல்லாத்தையும் உணர்ந்து கடைசி படிக்கட்டில் நம்ம வந்து நிற்கும் போது மனுஷன் எந்த ரூபத்தில் மாறுறான், இதெல்லாம் தாண்டி தான் வரான் அப்படிங்கிறதுக்கு உண்டானது இந்த நவராத்திரியினுடைய சிறப்பு. ஒவ்வொரு படிக்கட்டுக்குமே ஒவ்வொரு விசேஷம் உண்டு. நம்ம அதை பார்த்துட்டோம். அப்படி பார்த்தீங்கன்னா இதில் என்ன அப்படின்னா, அலைமகள், கலைமகள், மலைமகள்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த முப்பெருந்தேவியர்களுக்காக பண்ணுறது தான் இந்த சாரதா நவராத்திரின்ற ரொம்ப விசேஷமான அந்த நவராத்திரி. சூப்பர் சார். 30 தேவிகளோட நம்ம ஆசீர்வாதம், முப்பெரும் தேவிகள். ஸோ அவங்களோட ஆசீர்வாதம் வந்து நம்மளுக்கு எப்பவுமே கிடைக்கணும்னா நீங்களும் வந்து வீட்டில் ஒளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க படி விஷயங்கள் எல்லாமே. ஸோ இங்கே ஒரு செட்டப் அழகாக இருக்குல்ல சார், இதை பற்றி ஒரு 2 வார்த்தைகள். இவர் வந்து சொல்லணும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கர்ப்பகாம்பாள். இது இந்த தடவை தான் நாங்கள் புதுசாக இதை வாங்கியிருக்கோம். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றவர். அதனால் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கர்ப்பகாம்பாள் அங்கேயே இருக்கிற மாதிரி அப்படியே தெப்பக்குளம் செட்டிங் பண்ணி அதுக்கு கீழே அப்படியே பார்க் செட் பண்ணியிருக்கோம் நாங்கள். மயிலாப்பூர் கபாலீஸ்வரரும் கர்ப்பகாம்பாலும் அப்படியே எப்படி அங்கே கோவிலில் இருக்காங்களோ அதே மாதிரியே தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. அதை ஆசைப்பட்டு இந்த தடவை வந்து என் ஒய்ஃப் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து வாங்கினாங்க அந்த பொம்மையை. மயிலாப்பூரில் நம்ம நார்த் மாட வீதியில் வாங்கினது. நார்த் மாட வீதியில் அங்கேயே வாங்கிட்டீங்க. ஓகே, சூப்பர். ஸோ இந்த செட்டப் எல்லாமே யார் பண்ணாங்க? எல்லாமே ஒய்ஃப் தான். அவங்களே பார்த்துட்டாங்க. சூப்பர் மேடம். ஒரே ஆள் வந்து ஃபுல் செட்டப் வந்து இந்த 3 டேஸ்ல எவ்வளோ செட்டப் பண்ணுறதுன்றது, இந்த சீரியல் பல்பு போடுறதுலேருந்து ஆரம்பிச்சு இது எல்லாமே வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னது எல்லாமே அவங்க தான். சூப்பர். அப்போ
இப்போ இதை வந்து நாளைக்கு ஸ்கூலில் பார்த்துட்டு பாப்பாவை ஸ்கூலில் சேர்க்கும் போது பிரச்சனையே கிடையாது. ப்ராஜெக்ட் ஒர்க்னா நாளைக்கே இன்னைக்கு கொடுத்தாங்கன்னா நாளைக்கு சப்மிட் அந்த மாதிரி தான். ஸோ சூப்பர். ஸோ எல்லாமே ஒரு கலை தானே, நம்ம எல்லாமே வந்து பார்த்து பார்த்து பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அழகாக சொன்னீங்க நீங்கள். ஆக்சுவலி மேலேருந்து கீழே வரும்போது கீழே இருக்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நம்மளுக்கு ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள்ல இருந்து இங்கே வந்து 2 சிலைகள் இருக்கு. ஆக்சுவலி சரஸ்வதி, இது வந்து கும்பம். இந்த கும்பத்துல தான் நித்தியப்படி பூஜை நடக்கும். இந்த நித்தியப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அம்பாள் இருக்கா. முதல் நாள் வந்து பால அதாவது ஒரு குழந்தை வடிவில், இன்னைக்கு வந்து இந்திராணி அப்படின்ற சொல்லக்கூடிய அம்பாள் இருக்கா. இன்னைக்கு அது என்ன இருக்கோ, அதாவது முதல் 3 நாள் துர்காவை பூஜை பண்ணணும், அடுத்த 3 நாள் லக்ஷ்மியை பூஜை பண்ணணும், அடுத்த 3 நாள் சரஸ்வதியை பூஜை பண்ணும்போது 9 நாள் கணக்கு வருது. அப்போ இன்னைக்கு வந்து 3வது நாள்ன்றதுனால இன்னைக்கு வந்து நம்ம வந்து துர்கைக்கே அர்ச்சனை பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஸ்வரூபம் என்ன அப்படின்னா இந்திராணி. இப்போ நம்ம வச்சிருக்கிற குரு பார்த்தீங்கன்னா முதல் படிக்கட்டில் குருவாயூரப்பன், பக்கத்திலேயே வந்து ஸ்ரீமுஷ்ணம்னு கடலூர் மாவட்டத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற தலம். அது வராகன், பூவராகன்னு சொல்லக்கூடியவர். சக்கரத்தாழ்வார் எப்பயுமே வந்து பெருமாள் கோவிலில் வலது கை பக்கம் இருக்கக்கூடியவர் சக்கரத்தாழ்வார். அவர் வந்து பெருமாள்ன்றவர் வந்து ரொம்ப சாத்வீக குணமுடையவர். அவர் வந்து பூலோகத்துக்கு கீழே இறங்கி வராரு அப்படின்னா கூட வந்து அந்த சக்கரங்கள் சுழண்டுண்டே வரும்போது அந்த பெருமாள் வர்றார். தீய சக்தியை அவர் அழிச்சுட்டே வரார். பின்னாடி அந்த பெருமாள் வந்து விஷ்ணு வந்து ரொம்ப பாதுகாப்பாக வரார். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து வெண்ணெயை வச்சுட்டு கிருஷ்ணர் பார்த்துட்டு இருக்கார். அந்த பக்கம் வந்து புல்லாங்குழல்ல மாடு மேலே சாஞ்சிட்டு கிருஷ்ணர். அதுக்கு கீழே இருக்கிறவர் எல்லாருக்குமே தெரியும், ராஜமன்னார்குடின்னு நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கார் அந்த ராஜகோபாலன். நான் சொன்ன அந்த 30 தேவியர்கள், பக்கத்தில் ஹயக்ரீவர், அதுக்கப்புறம் இந்த நிகமாந்த மகாதேசிகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசித்தி பெற்ற மகான். அவர் தான் வந்து சுதர்சனாஷ்டகம் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய ஸ்லோகங்கள், ஹயக்ரீவ ஸ்தோத்திரம், தசாவதார ஸ்தோத்திரம், இந்த மாதிரி காமாசி அஷ்டகம், நரசிம்மரை பற்றி எல்லாமே எழுதினவர் அவர் தான். அவரை வச்சிருக்கோம். 2வது படிக்கட்டில் இருக்கக்கூடியது தசா அவதாரங்கள். தசா அவதாரம் எல்லாருக்கும் தெரிஞ்சது, மத்ஸ்யம், கூர்மா, வராகங்கள். அப்புறம் வந்து பாலகணேசர். அப்புறம் வந்து 3வது படிக்கட்டுலையும் 4வது படிக்கட்டுலையும் அப்படியே அந்த திருப்பதி பெருமாள் கோவில் இருக்கிற மாதிரி, நம்ம இப்போ புரட்டாசி மாசம்னா பெருமாள் கோவில் பிரம்மோத்சவம் ஆரம்பம்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது முதல் சேஷவாகனத்திலிருந்து ஆரம்பிச்சு, ஆமா, அப்படியே தேர் வரைக்கும், தேர்ல எப்படி பெருமாள் ஏறுவாரோ அது. இது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம். கோவர்தனகிரியில எப்படி வந்து குன்றமேந்தி குளிர் மலை காத்தவன் அன்று ஞாலம் அளந்தபிரான் அப்படின்னு பேரே வந்து அந்த கிருஷ்ணருக்கு உண்டான பேர் தான். எவ்வளவோ மழை பெஞ்சு எவ்வளவோ கஷ்டம் பெஞ்சாலும் அத்தனை பேரையும் வந்து காத்து ரட்சித்தான் அப்படின்றதுனால கோவர்தனகிரியை ஏல பண்ணிட்டு இருக்கார். இவர் வந்து சுருட்டப்பள்ளி பள்ளிகுண்டேஸ்வரர் எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஊத்துக்கோட்டை பக்கத்தில் இருக்கு. அந்த சுவாமி, சரஸ்வதி, செட்டியார் செட்டு, ராமர் லக்ஷ்மணர் சீதையோட இருக்கார். இங்க வந்து எப்பயும் போல கோபியருடைய விளையாட்டோட கிருஷ்ணர் வந்து இருக்கிற மாதிரி. இவ்வளவுதான் விசேஷம். ரொம்ப அழகு, சிறப்பாக சொன்னீங்க. ஆக்சுவலி சரஸ்வதியும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம இடத்துல வந்து பார்க்கும்போது ஆக்சுவலி அப்படியா? சூப்பர் மேம், சூப்பர், செம்மையாக இருக்கு. நிறைய கைகளை வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சுருட்டப்பள்ளி சொன்னீங்க இல்லையா, சுருட்டப்பள்ளி பெருமாள் வந்து ரீசெண்டில் வந்து ரொம்ப ஃபேமிலியராக வந்து எல்லாரும் கேள்விப்பட்டு இருக்க ஒரு விஷயம். அது இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி ஸோ ரொம்ப அழகாக எல்லாத்துக்கும் அழகான ஒரு பொறுமையான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த Day 3 வந்து இவங்களோட நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னைக்கு. ஸோ பாப்பா, அவங்க பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு ஹாய் சொல்லிடுறீங்களா? ஹாய் சொல்லு. ஹாய். ஓகே, சூப்பர். ஸோ இந்த அழகான ஃபேமிலியோடு இன்றைக்கி நம்ம இந்த நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கோம். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி சந்தோஷத்தோடு நம்ம ரிலீஸ் ஜிஆர்டிக்கு வந்தீங்கன்னா அங்கேயும் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த தீபாவளிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ தங்கம் வாங்குறீங்களோ அந்த தங்கைக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி வந்து ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். ஸோ அது இல்லாமல் புதுசாக நகை வாங்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 100 ரூபா வந்து ஒரு சவரத்துக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் டைமண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. வெள்ளி தனியாக வந்து பொருளாக வாங்குறீங்கன்னா 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த தீபாவளி 2025 நம்ம ரிடில்ஸ் ஜிஆர்டிலோட வந்து செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லி இன்னைக்கு இந்த நாளில் இவங்களோட நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசம் கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக அற்புதமாக நிறைய விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ
ஸோ இன்னைக்கு டே 3ல வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம வந்து இந்த நவராத்திரி ஸ்பெஷலை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அடுத்ததாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு இடத்துல தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போதே ஒரு தெய்வீக கலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லா இடத்துலையும் இதை சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா ஏன்னா எல்லா இடத்துலையுமே அந்த ஒரு ஃபீலை நம்ம உணர்றோம் அப்படின்றனால அந்த விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்மனோட வழிபாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமாக உண்மையாலே வந்து பார்த்தீங்கன்னா கோவில் திருவிழாவில் எப்படி அம்மனை அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரில. ஸோ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோலுக்கு அப்புறம் இதை வந்து அவங்க எப்படி வச்சிருக்க போகிறாங்க அப்படின்றது எல்லாமே எனக்குள்ள நிறைய கொஸ்டின் இருக்குது, பார்க்குற உங்களுக்கும் இருக்கும். ஸோ இது எல்லாமே அவங்ககிட்ட கேட்டு நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் நித்யா. வணக்கம், வாங்க மேடம். பார்த்துட்டு இருக்காங்க, சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன? என் பேர் நித்யா சிவகுமார். நித்யா சிவகுமாரா? பானுமதி மேடம் வரையே இருக்கீங்க மேடம். எந்த பானுமதி? ஆக்டர் பானுமதி. ஓகே ஓகே. ரிலேஷன் மாதிரி சிஸ்டர் மாதிரி இருக்கீங்களா? ஸோ பார்த்தோன்னா தோணிச்சா? ஓகே ஓகே சரி. இவங்க எங்க மாமியார். இவங்க வந்து ஒரு 30 இயர்ஸா வந்து கலசம் வச்சு அம்மன் வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து எங்க பேரன் பிறந்ததுக்கு அப்புறம் நாங்க கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வைக்கலான்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் 5 ஸ்டெப் வச்சோம். அப்புறம் இன்னொரு ஸ்டெப்ஸ் வாங்கி செட் பண்ணி இப்போ இந்த லெவலுக்கு இருக்கும். இந்த லெவலுக்கு இருக்கீங்க. ஆமா, எங்களோட ஃபேமிலியே இந்த லெவலுக்கு வந்துட்டு இருக்கு. சரி மேடம், இப்போ சூப்பரா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மன் வழிபாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து செட் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ குழு முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்கீங்களா இல்ல வந்து இதை எப்படி? இல்ல எல்லாமே வந்து எடுத்து வச்சிருவோம். எல்லாமே இது கை கால் எல்லாமே ஃபேஸ் எல்லாமே தனித்தனியா இருக்கும். எங்களுக்கு பக்கத்துல இருக்க பூசாரி தான் வந்து எல்லாம் செட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நாங்களே ரிமூவ் பண்ணிடுவோம். எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கவர் பண்ணி ஃபுல்லா பேக் பண்ணி வச்சிருவோம். இப்போ இதுக்கு சம மெயின்டெனன்ஸ்லாம் இருக்குல்ல மேடம்? இப்போ இந்த இது இப்போ விஷயங்கள் இருந்துச்சுன்னா இதுக்கு நம்ம செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கணும், நான்வெஜ்ஜஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் நிறைய இருக்கு. பட் இதுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாதா? இல்லை நாங்கள் ரேக்ல வச்சிருவோம். ஆக்சுவலி நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. இங்கே ரேக்கு எங்களுக்கு மொட்டை மாடியில் தனி ரூமே இருக்கு. அதில் ஒரு ஃபுல்லாக ரேக்ஸ் இருக்கு. அந்த ரேக்கில் கொண்டு போய் எல்லாமே ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ இந்த இயர் முடிச்சு பேக் பண்ணோம்னா நெக்ஸ்ட் இயர் தான் அதை எடுப்போம். ஓகே. ஸோ இப்போ முன்னாடியே பிளான் பண்ணியிருக்கீங்களா இந்த மாதிரி தான் நம்ம செட்டப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை அந்த டைமுக்கு தோன்றது அது அமையும் அதே மாதிரி பண்ணிடுவோம். இந்த சாமிலாம் பண்ணி வச்சுப்போம். இது பண்ணணும், இது செய்யணும், இது செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல செய்வோம். கண்டிப்பா வந்து செய்வாங்க எல்லாரும். வெள்ளிக்கிழமை நானே விளக்கு இது வட்டம் பண்ணுவோம், சுமங்கலி பூஜை பண்ணுவோம். நல்லா சூப்பரா. ஸோ மேஜரா ஒரு கோவில் திருவிழாக்கு என்னெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜராக நீங்க வந்து அந்த நவராத்திரியை ஸ்டார்ட் பண்றீங்க, என் பண்றதும் அந்த மாதிரி தான். ஸோ இடைப்பட்ட காலத்துல நடுவில் இருக்கவங்க எல்லா நாளுமே பூஜைகள்லாம் எடுத்து நல்லா இருக்கும். அதுதான் ரொம்ப விசேஷமே. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இந்த நவராத்திரியோட ஸ்பெஷலே வந்து நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். இந்த சீசன் 6லயும் நம்ம வந்துச்சு. இந்த வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து சொல்றதுக்கு காரணம் திரும்ப ஒரு விஷயத்த நம்ம வருஷம் ஒருத்தவங்களை பார்த்துக்கிட்டே இருப்போம். புதுமையான ஒரு வீடியோ நம்ம போய் பேடி எடுத்துட்டு தான் இருப்போம். ஸோ அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம நவராத்திரியில நம்ம கொலு வைக்கிற ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில முன்னேற்றங்கள் தான் அதிகமா போயிட்டே இருக்கே தவிர யாரும் வந்து பின்னோக்கி போனதா இது வரைக்கும் சரித்திரமும் இல்லை. அதை பத்தி யாரும் பதிவு பண்ணதும் கிடையாது. ஸோ அந்த வகையில் இந்த ஃபேமிலியும் வந்து பார்த்தீங்கன்னா அது சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க இல்லையா? அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இது வந்து பூர்வீகமாக வந்ததெல்லாம் கிடையாது. இவங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ணி எடுத்தது. எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே இந்த இது கிடையாது, வழக்கம் கிடையாது. அது எங்களுக்கு எங்கள் பையன் பிறந்து எடுக்கணும்னு எடுத்தேன். அது நல்லா வந்தது. அதுக்கப்புறம் இவர் பிறந்த பிறகு வச்சு சூப்பர், அவ்வளோதான். ஸோ வந்து நம்மளுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து நிறைய பேருக்கு சில கேள்விகள்லாம் இருக்குது. நம்ம வந்து இப்போ திடீர்னு எனக்கு தோணுது நான் வந்து இந்த வருஷம் கொலு வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது அது பூர்வீகமாக வச்சாதான் வைக்கணுமா இல்லை வந்து திடீர்னு வைக்கலாமா அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது. அதுக்கு இவங்களே விட சொல்லிட்டாங்க. ஸோ வந்து பூர்வீகமாக பண்ணுறவங்க தான் பண்ணணும்னு கிடையாது. யார் வேணாலும் உங்கள் மனசார வைக்கணும்னு நினைச்சா வைக்கலாம். உங்கள் இல்லம் தேடி ஆளுங்கள் வரதான் செய்வாங்க. அதுக்கு கடவுளோட அனுகிரகம் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு வர சொல்லி அதுங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி அப்படி செய்வோம். வெள்ளிக்கிழமை சுமங்கலி பூஜை பண்ணுவோம். அதுல வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பிறந்திருக்குது. சீமந்தம் பண்ணி அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து அவங்கள மாதிரி இது பண்ணி வரவங்களுக்கும் நல்லா செய்வோம். சூப்பர், ரொம்ப சிறப்பான விஷயங்கள் இல்லையா? ஸோ எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கங்கன்னு தேடி அலைஞ்சிட்டு இருக்கவங்களுக்கும் மத்தியில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து எவ்வளோ பேர் மக்களோட ஆசீர்வாதம் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து ரொம்ப பெரிய விஷயம். இங்கே பூஜையிலே இருந்து அந்த 9 நாட்களும் தாண்டி அந்த வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில அவங்க சுமங்கலி பூஜை பண்றதுல அதுவும் குழந்தை வரம் தேடி வரவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்றது தான் வந்து இங்கே பதிவு பண்றாங்களே தவிர நடக்கும் அப்படின்றதையும் நம்பிக்கையோட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ
நிறைய பேருக்கு பிறந்திருக்குன்றதை அவங்க சந்தோஷமாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் அருகாமையில் நீங்கள் இங்கே வரலனாலும் பரவாயில்ல, உங்கள் அருகாமையில் யார் கொலு வச்சுருந்தாலும் தைரியமாக வந்து ஃபஸ்ட்டு போய் அப்ரோச் பண்ணுங்கள், அவங்க வீட்டில் போய் பாருங்கள், நிம்மதியாக வந்து சாமி கும்பிட்டு வாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து தம்பின்னு சொல்லியிருந்தீங்க, அவர்கிட்ட ஒரு வார்த்தைகள் பேசணும்னு நினைக்கிறேன். உங்கள் பேர் சொல்லுங்கள். மாதவ் சாய். மாதேஷ். என்ன? மாதவ் சாயா. என்ன பண்ணுறீங்க? 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஸ்கூல் GCIS. ஓகே. ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த செட்டப் இது எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, ஏன் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, ஏன் இதை நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க? நான் பிறந்ததுலேருந்து இவங்க பண்ணாங்க, எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அப்படியே தொடர்ந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இப்போ நீங்கள் இந்த வருஷம் என்னெல்லாம் பண்ணீங்க? ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இதெல்லாம் நீ ஸ்டெப்ஸ் அரேஞ்ச் பண்ணல, அதெல்லாம் சொல்லு. ஸ்டெப்ஸ் அரேஞ்ச் பண்ணி இதெல்லாம் இந்த சோட்டா பீம் இந்த எல்லாம் கரெக்டா வச்சது. டீ ஷாப் இதெல்லாம் வைக்கலாம், அதெல்லாம் வைக்கலாம், நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்து உங்களோட பங்கு நீங்கள் வச்சுட்டீங்க. கரெக்டாக அவ்வளோதாங்க. குழந்தைங்களோட அனுகிரகமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக மாறும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த இடத்துலேருந்து நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் பண்ணுற நல்ல விஷயங்களும் உங்கள் குழந்தைங்க முன்னாடி வச்சு செய்யுங்க, அவங்களுக்கும் அது இன்ட்ரெஸ்டடாக மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக வந்து சூப்பராக கொலு இந்த இடத்துல வச்சுருக்கீங்க. ரொம்ப பார்த்துட்டு இருக்கும்போது எங்களுக்கே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. பார்த்துட்டு இருக்க மக்களும் அதை ரசிப்பாங்க நான் நம்புகிறோம் நாங்கள். ஸோ தேங்க்யூ. இதே மாதிரி தொடர்ந்து வருஷம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நாங்களும் உங்களை வந்து பேட்டி எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஸோ நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம GRT சார்பாக ஒரு அன்பான பரிசை காத்துட்ருக்கு, வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. சென்னை ரெட் ஹில்ஸில் தரத்தை போற்றும் GRT ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் நவராத்திரி குலு கொண்டாட்டம் சீசன் 6. உங்கள் வீட்டு குலுவை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்ப வேண்டுமா? உங்களது குலுவின் சிறப்பு மற்றும் கருத்துக்களை அனைவரும் அறிய வேண்டுமா? உடனே டிவியில் தெரியும் போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களது பெயர் முகவரியுடன் புக் பண்ணுங்க. நாங்களே உங்கள் இல்லம் தேடி வருகிறோம். தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த குலுவிற்கு பரிசு கூப்பன்களும் கலந்து கொள்பவர்களுக்கு நிச்சய பரிசும் காத்திருக்கிறது. வழங்குபவர் GRT ஜுவல்லர்ஸ் ரெட் ஹில்ஸ்.